படம் ஆரம்பிச்ச அடுத்த 4வது நிமிஷத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு லவ் ஏற்படுது. அந்த லவ் பெட் வரைக்கும் போது. சரி ஓகே. அப்ப நம்ம என்ன ஆறுதல் நமக்கே சொல்லிக்கிறோம் அப்படின்னாக்கா, இது கௌதம் மேனன் படம். ஏதோ ஆக்ஷன் மூவி மாரி எடுக்குறாரு போல ராவா இவரு. லவ்ல நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணாம இவரு ஆக்ஷனுக்குள்ள போறாருன்னு பார்க்குறோம். அடுத்த 10வது நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்போர்ட் சீன் வருது. அந்த ஏர்போர்ட்ல ஒரு ஃபைட் வருது. இவங்க உன்னோட லவ்வே வேணாம் அப்படின்ட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. சரி ஓகே. இனிமேல் தான் இவங்க கதைக்குள்ளேயே போறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு கதைய காமிச்சாங்க. அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின வந்து மெக்சிகன்ல இருக்க ஒரு வெள்ளைக்காரன் கொல்லணும்னு பார்க்குறான். ட்ரக் லீடர் ஒருத்தன் கொல்லணும்னு பவுண்டரி செட் பண்ணியிருக்கான். அது வந்து அவனுக்கு எதிரா கேஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ரைட்டு. இதுக்கப்புறம் நிறைய பேர் வரப்போறாங்க கொல்ல போறதுக்கு இந்த பொண்ண. இத காப்பாத்தணும் அப்படின்னு டிடி சொல்லுது. செட் ப்ராப்பர்ட்டி மாரி டிடி வச்சிருக்காங்க படத்துல. அது வந்து சொல்லுது. சரி ஓகே. இப்ப நான் தான் காப்பாத்த போறேன். உலகத்துல என்ன மீறி யாரும் கொல்ல முடியாது. அதனால நான் பார்த்துப்பேன் அந்த பொண்ண. வேற எவனும் காப்பாத்த கூட முடியாது அப்படின்னு இவரே சொல்லிக்கிறாரு. சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. போனதுக்கப்புறம் 1 ஃபைட்டு, 2 ஃபைட்டு, 3 ஃபைட்டு, 4 ஃபைட்டு, ஒரு 30 ஃபைட்டு வருது. ஃபைட் சீனுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதை பாசிட்டிவாவே சொல்லலாம். ஆக்ஷன் பிளாக்லாம் பயங்கரமா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு படத்துல. இதை தாண்டி எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜீப் சீன் ஒன்று வரும். ஜீப்பில் வந்து இவர் ஏற்றிட்டு போவார். போகும்போது ரொம்ப பிளட் லாஸ் ஆகிடும். மயங்கிடுவார். அப்போ சொல்லுவார், நான் வந்து உன் மடியிலேயே செத்துடுறேன் அப்படின்னுவார். சரி செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு பார்த்தாக்கா, அடுத்து அந்த ஜீப் எல்லாம் சுற்று போடுறாங்க. ஏந்து இவரே எல்லாரையும் அடிக்கிறார். சண்டை போடுறாரு பயங்கரமாக. சரி ஓகே. சிரிக்காது. இன்னும் இருக்குது நிறையா. சரி இவரே வந்து எல்லாரையும் அடிக்கிறார். எப்படி எந்திரிப்பாருன்னு கூட தெரில. தட்டி எழுப்புனாங்களா? கௌதம் மேனன் படம்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, அந்த பொண்ணு ஒரு கிஸ் அடிக்கும். அதில் உணர்ச்சி வசப்பட்டு ஏன் சண்டை போட்டார் அப்படின்னு பார்க்கலாம். அவரே எழுந்துருவார் அதுக்கப்புறமா. நமக்கு எப்படி தோணும்னா, இதோட முடிஞ்சு போச்சு. இவன் சொல்லிட்டு படுப்பான். நான் அவ்வளோதாம்மா சாவரம்மா இதோட முடியாமல் அவன் மடியிலே பட்டு சாவரமானவர். ஆனால் பார்த்தா அடுத்த சீன்லேயே ஏந்து சண்டை போடுறாரு இவர். அந்த அளவுக்கு ஒரு கிரிஞ்சான சீன் இருக்குது படத்தில். லவ் போர்ஷனே இல்லை ஐயா. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் ஆதங்கத்தில் பேசுகிறேன். லவ் போர்ஷனே இல்லை. நான் ட்ரெய்லர்லாம் காட்டும் போதெல்லாம் ஊன்னு காட்டினாங்க. ஸோ ட்ரெய்லரில் இருக்கிற மாதிரி படத்தில் இருக்கும். அட்லீஸ்ட் தான் வந்தோம். சுத்தமாக அந்த ட்ரெய்லரை காட்டே நம்மளை ஏமாத்துறாங்க. 160 ரூபா கொடுத்து நம்ம பார்க்குறோம். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒர்த்தாக இருக்கலாம். அட்லீஸ்ட் இதில் அந்த 160 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு கேட்டால் ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் தாங்க ஐயா. ஃபைட்டு நல்லா இருக்குது. உண்மையாக அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மற்ற எதுவுமே இல்லை ஐயா படத்தில். வருண் புதுசாக நடிச்சிருக்காரு. ஹீரோவா அறிமுகமாக எப்படி இருக்கு அவரோட ஆக்டிங் அந்த படத்தில்? ஆக்டிங்கை நான் எதுவுமே குறை சொல்ல. ஏன்னா கதையில் கொஞ்சம் கோட்டை விட்டார் போல். எனக்கு கொஞ்சம் கதை வந்து இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் நம்ம 1000 கஷ்டங்களுக்காக வெளியே இருப்போம். அதெல்லாம் வந்து மறக்கணுன்றதுக்காக தான் ஒரு நல்ல ஒரு படத்துக்கு வந்து பார்க்கலான்ட்டு வருவோம். அந்த வந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு ஏன்டா அதுக்கு வெளியே சுற்றி இன்னும் கஷ்டத்தை சேர்த்து ஏற்றிக்கலாம் தலையில் அப்படின்னு இதை பார்த்தா இன்னும் தாங்க ஐயா வருது. அது மாதிரி சொதப்பி வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஜிவிஎம் சார் படம் நம்பி நான் வரல. அப்புறம் நான் எடுத்துகிட்டு படம் பார்த்தேன். பார்த்துட்டு வெளியே வந்தோடனே உங்களை மாதிரி ஆளுங்க ஜிவிஎம் சார் படம். அதுக்கப்புறம் தான் ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவரோட டச்சு இல்லை. இதில் ஜிவிஎம்மோட டச்சு இல்லை. அவர் நடிக்க போயிட்டதுனால அது படம் கதையெல்லாம் ஓகே. நல்ல ஒரு ரேப்பாக வந்தது. ஹீரோ பயங்கர கஷ்டப்பட்டிருக்காரு. ஸ்டண்ட் யூனியன் படத்தில் ஆரம்பத்துலேருந்து படமே ஸ்டண்ட்டு தான், ஆக்ஷன் தான். அதுவும்லாம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஜிவிஎம்ன்றதுனால தான் கஷ்டமாக இருக்குது. இது வேறு யாருன்னா எடுத்திருந்தா என்னடா இது ஜிவிஎம்மால் காமெடி எடுக்க முடியும், எல்லாமே எல்லா சானரையும் தொட முடியுமே, ஏன் இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக எடுத்தார் அப்படின்னு தான் கஷ்டமாக இருக்குது. இது என்னோட இது தான். மற்றவங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கூடியே இருந்து முடிச்சு கொடுத்துருந்தாருன்னா நல்ல. ஏன்னா மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லா இடத்துலையும் மியூசிக் அருமையாக வேலை வாங்கியிருக்காங்க. ஸ்டண்ட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. கதை ஃபுல்லாக ஆக்ஷன்லேயே இருந்ததுனால நம்ம அதை விட்டு வெளியே வர முடியல. எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ்னா எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன ட்விஸ்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. நெகட்டிவ்னா ஹீரோ நெகட்டிவ்னு சொல்லலாம். வேறு ஒன்றுமே இல்லை. ஹீரோ தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஏன்னா புதுசாக ஒருத்தர் பண்ணாவே எல்லாருமே ஒரு மாதிரி இலக்காரமாக தான் பார்ப்பாங்க. அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா தெரிஞ்ச மூஞ்சா இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒருத்தரோட ஒரு ஐடியா நமக்கு ஐடியா சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை.